என் அன்பு குழந்தையே, இது உனக்கு மட்டுமே சொந்தமான சக்தி வாய்ந்த இந்த முருகனின் வாக்கு. உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக இந்த முருகன் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உடனடியாக தொட்டு உள்ளே அழைத்து உன் அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். என் குழந்தைக்கு எப்போதுமே வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறேன். இது முருகன் என்கின்ற நம்பிக்கையிலிருந்து என்றால் நிச்சயமாக நான் இதிலிருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிந்து வந்துவிடும். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் தன்னுடைய நன்மைக்குத்தான் என்று என் பிள்ளை உணரத் தொடங்கிவிட்டது. நீ கண்ட உன்னுடைய கனவை உனக்குள் எந்த அளவில் இருக்க பிடித்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கான நேரம் வரும்போது சற்றென்று நீ விழித்தெழுந்து விட வேண்டுமல்லவா? உன் கனவாகவே வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் என்பதை நீ வரக்கூடிய நேரத்திற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீ வீழ்வதற்கு பிறந்த குழந்தை அல்ல, வாழ்வதற்காக பிறந்த குழந்தை அல்லவா என்பது எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய விருப்பத்தை இந்த அப்பன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். யார் இல்லை என்றாலும் சரி, நான் உன்னோடுதான் எப்போதும் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ நினைக்கும்படி எல்லாம் மோசமான நிலைமையை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து விடாது. நீ நினைக்கின்றாய், முருகன் எனக்கு அப்படி கஷ்டம் வந்து விடுமா, இப்படி கஷ்டம் வந்து விடுமா என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அப்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போவதில்லை. நான் அந்த நிலைமைக்கு உன் வாழ்க்கையை விட்டுவிடவும் மாட்டேன் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனவேதனையை நான் நிச்சயமாக அறிவேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பாய்? எப்போது மனமுடைந்து வேதனைக்கு ஆளாக்கி நின்று கொண்டிருப்பாய்? உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இதற்கு எதுவாக இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, விட்டு விலகி செல்லவும் முடியவில்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்று நீ உணரத் தொடங்கிவிட்டாய். எத்தனையோ கடினமான நாட்களில் நீ இருந்த போதெல்லாம் உன்னை இந்த அப்பன் காப்பாற்றி இருக்கின்றேன். இப்போது நீ படுகின்ற மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். இந்த முருகனின் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் உனக்கு நிழலாக எப்போதும் உன்னோடு வருவேன் என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எதற்காக சற்றென்று சோர்ந்து விடுகின்றாய்? நீ எது வந்தாலும் செய்தாலும் தோல்விதான் போய் முடியும் என்று யோசிக்கின்றாயா? இல்லை, உன்னை சுற்றி உள்ளவர்கள் சற்றென்று குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று யோசிக்கின்றாயா? நடப்பதெல்லாம் நடந்து முடியட்டும், அவர்களே போற்றுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக நீ பார்க்கத்தானே போகின்றாய். அதுவரை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது உனக்கு நிரந்தரமில்லை என்பதையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா? எந்த நொடியிலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, இந்த முருகனின் உயிரான பிள்ளையே நீதான். என் பிள்ளை, நீ அதனால் எப்போதும் நம்பிக்கையோடு இரு. அப்பன் உன்னை விட்டு எங்கும் நகர்ந்து நின்று விட மாட்டேன். என் பிள்ளையே, யார் சொல்வது உன்னால் எதுவும் முடியாது என்று இந்த முருகன் நான் சொல்கிறேன். நீ நினைத்ததை முடிக்கும் வரை உறங்கிவிட மாட்டாய். உன்னுடைய பொறுமை இத்தனை காலமும் தோற்றது கிடையாது. அதற்காக நீ பட்ட வழிகளும் மறந்து விடுவது கிடையாது. நீ இழந்ததை மறந்தது கிடையாது. இனி மகிழ்ச்சி வரும் நேரம் இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை நீ தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் மறக்காதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய்.
கண்கள் கலங்கிய விழிகளோடு உன்னோடு வேண்டுதலுக்கான பலனை எப்போதும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். இதோ இந்த முருகன் உன்னை முழு மனதார ஆசீர்வதித்து விட்டேன். தீர்க்கமாக அதனை நீ நம்பிவிட வேண்டுமல்லவா? நீ கண்ட கனவு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக்கப் போகின்றது. அதற்கு நான் உன்னிடமிருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மனமுருகி நீ என்னிடத்தில் வேண்டி நிற்கும் போதெல்லாம் அப்பன் ஒரு நாளும் நீ உன் வாக்கினை கேட்காமல் சென்றது கிடையாது. நீ என்ன நினைக்கின்றாய், என்ன சொல்கிறாய் என்பதை உணர்ந்திருந்தால்தான் இந்த முருகன் எப்போதும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக எளிதாக ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் அது கூட சில சமயங்களில் உனக்கு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும்படி இருக்கின்றது. இறைவன் விலை மதிப்பில்லாத அனுபவத்தை அதன் மூலமாக உனக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கை துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை பற்றியோ இந்த வாழ்க்கையில் நீ தந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். பிறக்கும் போதே உன்னுடைய இறப்பும் நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இருக்கின்ற வாழ்க்கையை தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது சிலருக்கு சிறுகதையாக இருக்கும், சிலருக்கு அது குறுநாவலாக இருக்கும், பலருக்கு தொடர்கதையாக அது மாறிவிடும். இதில் எதுவாக நீ இருக்கப் போகிறாய் என்பது இறைவன் மட்டும்தான் அறிந்து அந்த விஷயம். அதனால் வாழ்க்கை இங்கு எப்போது முடியும் என்பது தெய்வத்தின் கைகளில் இருப்பதை உணர்ந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்து விட்டாலே போதும். என்றும் இந்த முருகன் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அன்பை எப்படியெல்லாம் மற்றவரிடத்தில் வெளிப்படுத்த முடியும் என்றும் இங்கு நிறைய பேருக்கு புரிவது கிடையாது. அதனால் உன்னிடத்தில் சில விஷயங்களை உன் அப்பன் நான் சொல்கின்றேன், கவனமாக கேள். உண்மையான அன்பு ஒன்று உன்னிடத்தில் நிச்சயமாக எவ்வளவுதான் அன்பு வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் நிற்கிறது என்றால் சற்றென்று அதை நீ கோபத்தோடு எதிர்கொள்ளக்கூடாது. அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை யோசித்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக செய்தாலே போதும். எல்லாம் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்றென்று ஒரு முடிவை எடுத்து அவர்கள் இப்படிதான் என்று முத்திரையினை ஒரு நாளும் குத்திவிடக்கூடாது. அவர்கள் இப்படி இல்லை என்று ஒரு நாளும் தெரிய வரும்போது நிச்சயமாக அது உன்னுடைய மனதை மிகுதியாக காயப்படுத்திவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் முருகன் உன்னோடு பேச வருகிறார் என்றால் நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட பாசத்தினால் மட்டுமல்ல, நீ என் மீது கொண்ட அன்பினால் தான் உன்னை தேடி உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். சற்றென்று நீ காட்டுகின்ற அன்பு என்றால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த நிலை வந்தாலும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த முருகன் நீ நினைக்காமல் கிடைத்தது கிடையாது. ஒரு முறையாவது முருகா முருகா என்று சொல்லிவிடுகின்றாய். இப்படி உன் மனதில் எப்போதும் இருந்து உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்க இந்த முருகன் நிச்சயமாக உன்னை தேடி எப்போது வந்து கொண்டிருப்பார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் உன்னை எப்போதும் என்னுடைய அன்பில் வைத்து அரவணைத்து காத்து நிற்பேன் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களை ஏமாற்றி எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை, விதியை ஏமாற்றி அவர்களால் எப்போதும் அவர்களின் ஆயுளை அதிகரிக்க முடியாது. ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கின்ற அற்புத சந்தோஷத்தை விட வாழ வைப்பது எந்த ஒரு சந்தோஷம் மிக பெரியது. மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டும்தான் நீ மனிதராக வாழ்வதற்கான நேரங்கள். உன்னிடத்தில் செல்வாக்கும் இருக்கின்றதோ இல்லையோ, உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்தில் வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் உன் முருகன் உன்னோடு இருக்கின்றேன்.